ஹை காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆயிடுச்சு நட்டு ஷூப்படனில் எபிசோடு 120 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியா நீங்க வந்துட்டியா? என்னாச்சுன்னு சீக்கிரமா சொல்ல. அங்க 50 எதிரி நெஞ்சாக்கள் இருக்காங்க. ஆனா இங்க நம்ம வெறும் 4 பேர் மட்டும்தான் இருக்கோம். எங்கெல்லாம் நல்லா மொத்தமா வராங்கல்ல. இவ்வளோ பேரும் கொண்டு இருக்காங்க. சண்டை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். எல்லாரும் இந்த கூனாய் கத்திகளை எதிரி பக்கமா பார்த்து வீசுங்க. உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஓ, இல்லைன்னா காலம் திரும்பவும் இவங்க 3 பேரும் தனியாக விட்டுட்டு அவர் தனியாக வேறு மிஷினில் இருக்காரு. நம்ம 2 பேருக்கு வாய்ப்பட்டிருந்தப்போ ரீந்தா அவருடைய மெடிக்கல் நிஜிட்ஸை பயன்படுத்தி நம்ம 2 பேரோட உயிரையும் காப்பாத்தினா. அவ மட்டும் பக்கத்துல இல்ல, நம்ம 2 பேரும் அங்கேயே இறந்து அதே காலத்துல காத்துல கரைஞ்சு போயிருப்போம். இங்க பாரு, எனக்கு இந்த மிஷனை முடிக்கிறத விட ரீனை காப்பாத்துறது தான் முக்கியம், புரியுதா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் தான். ஆனா ஒரு நெஞ்சாக்க அது மட்டும் முக்கியம் இல்ல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நாம சரியா திட்டம் போட்டு செயல்படணும். அந்த ஒயிட் ஃபேங் ஏதோ பெரிய ஹீரோன்னு நினைச்சு நானும் ஏமாந்துட்டேன். நீ சொன்னதான் சரி. இந்த நிஞ்சா உலகத்துல விதிகளை மீற யாரா இருந்தாலும் அவங்கள வெறும் புழு மாதிரிதான் பார்ப்பாங்க. ஆனா கூட வந்து ஃப்ரெண்டை காப்பாத்தாம கையை கட்டி வேடிக்கை பார்க்கறவன் அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன். பொறுமையாயிரு, உன்னால இது முடியும். என்ன பண்ணப்போ நான் அவனை பாத்துக்கிறேன். இதே மாதிரி உன் கென்ஜுட்ஸு சேகரிக்க முயற்சி பண்ண. கேமஃப்ளாஜ் ஜுட்ஸுவை பயன்படுத்துற. கேப்டன் தான் அப்படி பண்றானா? இதான் டைம், உள்ள போயிடலாம். நீ இப்ப எங்க போற? ஏன்டா அப்படி பண்ண? அவங்களுக்கு அந்த பவர் இருக்குன்னு தெரியும்ல, தெரிஞ்சே இப்படி பண்றோம். கக்காஷி சவுண்ட் எழுப்புனா இப்போ கிட்ட புரியல. கக்காஷி நீயே? ஏன்னா உன்ன மாதிரி குழந்தையான நிஞ்சா கிட்ட இவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைக்க முடியாது. கக்காஷி ஒத்துக்கிறாரா பாரு, எப்படி சொன்னாரு. எனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இவன் தான் ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப். பாக்குறதுக்கு நான் அப்படியே என் அப்பா மாதிரியே இருக்கேன்ல. ஒரு மிஷினை சரியா செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் ஒரு நெஞ்சா கிட்ட இருக்கணும். தேவையில்லாத எமோஷன்ஸ் ஒரு மிஷினை கண்டிப்பா கெடுத்துரும். கக்காஷி நீ ஓ அப்படியா கதை? அந்த ஒயிட் ஃபேங்கோட பையனா நீ? அப்படின்னு அதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. வீர மாத்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு கக்காஷின்னு சொல்ல வைக்க. நினைச்சேன்டா, அவனோட வாடையும் எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு சின்ன சத்தத்தை வச்சுதான் அவனை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இங்க இருக்காம ஏன் ஷார்கனே யூஸ் பண்ண மாட்டேன்றான்? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதை வச்சு. இல்லையே, கண்ணுல தான் ஒவிட்டு சொல்கிறான். வச்சு வைக்கலாம் தானே. என்னோட கண்ணு. கக்காஷி கக்காஷி ஒப்பிட்டு ஏதாவது பண்ணு. அவன் பயப்படுறான்ப்பா. எதுக்குடா தனியா வந்த? அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்காங்க. அவங்க கதையை முடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. அவர் கண்ணே சரியா இருக்கான். என் ரத்த கரைப்பட்ட கத்தியை அவன் கொண்டு போனதுனால என்னால ஸ்மெல் பண்ண முடியல. உன் இதான் அந்த கோடு. கண்ணுச்சா என்ன? இப்படிதான் அந்த கோடு உருவாச்சு. வளக்கூடாது. நான் இன்னும் உயிரோடு தானே இருக்கேன். கொஞ்சம் கவனமா இரு. நீ கண்ணாடி போட்டிருக்கிற வரைக்கும் உன் கண்ணில் தூசிப்பட வாய்ப்பே இல்லை. நீ கொஞ்சமாச்சும் செல்ஃப் கண்ட்ரோலோட வீரத்தை பேச்சுல மட்டும் கிடையாது, செயலையும் காட்டணும். நல்ல வெறும் பேச்சு மட்டும்தான். என்னை எப்பவுமே யாராவது காப்பாத்துற மாதிரிதான் என் நிலைமை இருக்கு. தோக்குறதுக்காக பிறந்திருக்க போல இருக்கு. ஆனா
பிச்சு காட்டலான்ட்டு அந்த ஒயிட் ஃபேங் ஒரு உண்மையான ஹீரோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். கூட வந்த ஃப்ரெண்டை காப்பாத்தாம விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறவன் அந்த புழுவை விட கேவலமானவன். நான் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம் இனிமே வெறும் வார்த்தைகளா மட்டும் இருக்காத. செத்து போடா. யூஸ் பண்ணுறான். ஏன்டா அது இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணல? நீ என்ன பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒபிட்டோ, நீ எப்படி? தப்பா ஷாருகான் பவரு. அந்த கண்கள் என்னது? என்னதுதா? என் நண்பர்களை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஒபிட்டோ, உன் கண்கள் மாறிடுச்சு. ஆமா, என் ஷர்ட் பார்க்க ஓ ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறான் அந்த பவர் இப்போ. உணர்ச்சிகளை என்னால உணர முடியுது. உனக்கு எப்படி இருக்கு இப்போ? இப்போதான் அவன் ஃபர்ஸ்ட் டைமே அவைக்கான ஆகுது போல. ஆனா என்னோட லெஃப்ட் ஐ ஒரே அடியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போனா போயிட்டு போகுது. அதே இவரு கேஷுவலா சொல்றாரு. ஏதாவது முயற்சி பண்ண பாக்குறேன். போனா போகுதா? அவளை காப்பாத்தி ஆகணும். சரி, கக்காஷி சின்ன வயசுலயே எப்படி இருக்காரு? நிம்ம அந்த கண்ணுனால தான் ஆப்ரேஷன் பண்ணி என்ன வச்சாங்களா என்னன்னு தெரியல. வீணா போனவன் சின்ன பசங்களை கூட சமாளிக்க முடியல. ரீனோட சாக்கரை இப்போ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதோட ஃப்ளோயிங் பேட்டர்ன்ஸ் நம்ம 2 பேரை விட வித்தியாசமா இருக்கு. அவ இப்போ கெஞ்சுட்சுல இருக்கான்னு நினைக்கிறேன். தகவலை தெரிஞ்சுக்கிறேன்ற பேர்ல அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த 2 பொடி பசங்களும் ரொம்ப திறமையானவங்க போல இருக்கு. இவ ரொம்ப வேகமானவன். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. பார்த்துக்கலாம். ஓடு. ஓ ஆமா. இந்த வயசுல 2 பேரும் வேகம் தான். ரிலீஸ். கக்காஷி, ஒபிட்டோ, நாங்க உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கோம் ரேன். நீ தைரியமா இரு. நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. சரி வாங்க, உடனே இங்க இருந்து கிளம்பலாம். நீங்க 2 பேரும் ஒரு நல்ல டீமா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொடி பசங்கடா. நீங்க இப்ப இருக்கிறது இந்த எதிரியோட கோகக்கொள்ளன்றதை மறந்துடாதீங்க. ஸ்டைலா இதுக்கு மேல அந்த பிரச்சனை ஆயிடும். இங்க இருந்து வெளியே போகணும். திரும்ப திரும்ப அவருக்கே அடிப்படுது. ஏய், ஷோ. கைக்கு கிடைச்ச தகவலும் ஒரு அடியா விட்டுட்டு போயிடுச்சு. சரி விட, எதுவும் பண்ண முடியாது. The world for all got me. இவன் தப்பிச்சிட்டாங்க. உங்க 2 பேருக்கு எதுவும் ஆகலையே. தலை இங்க இருக்கு. காஷி, கல்லு மேல விட்டுக்குதியா? எப்படி ஊத்த முடியும்? பிரயோஜனம் இல்ல. பரவாயில்ல, விடுங்க காஷி. இதுக்கு மேல நான் பொழைப்பனாங்கிறது சந்தேகம்தான். என் வலது பக்கம் மொத்தமா நசுங்கிடுச்சு. என்னோட பாதுமை என்னால உணரவே முடியல. ஐயோ, அடச்சே. ஒபிட்டோ, இல்ல, இந்த நிலைமையில நீ சாகக்கூடாது. ஒபிட்டோ, இப்பதான் வீரனான அவேக்கன் பண்ணான்.
கூப்பிட்டப்பவே நான் உன் கூட வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. நான் கேப்டன் ஆகுறதுக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஜோடின் ஆகுறதுக்கு தகுதியே இல்லை. ஆமா, நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நம்ம 4 பேர்ல நான் மட்டும்தான். நீ ஜோனினா மாறி உன்னை கேப்டன் அறிவிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் கிஃப்டும் தரல. நான் அதை பத்தி யோசிச்சேன். ஆனா என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. ஆனா இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவலைப்படாத ககாஷி, நீ சொன்ன விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நான் கொடுக்க போற விஷயம் உனக்கு பயன்படாதுன்னு நினைக்காத. கண்ணு உனக்கு கிஃப்டா கொடுக்க போறது என்னோட ஷேரிங் கன்னு. அப்படி கொடுக்க முடியுமா? ஓ இதனால ரிலீஸ்ல உள்ளவங்களோ இல்லை யாரு என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சிறந்த ஜோனி. அதான் உண்மை ககாஷி. எனக்கு அப்படிதான் தோணுது. தயவு செஞ்சு இதை ஏத்துக்கோ. பிரேம், எனக்காக உன்னோட மெடிக்கல் நிஞ்சிட்ஸுவை யூஸ் பண்ணி இவ இருக்காளா? என்னோட இடது கண்ணு மொத்தமா வெளியே எடுத்து ககாஷியோட இடது கண்ணாக பொறுத்திட. உயிரோட இருக்கும்போது எப்படி இருக்கிறது? சீக்கிரம் வா, நாம இதை உடனே செஞ்சாகணும். என் பொய் பெரிய போகுது. உனக்கு நான் கண்ணா இருப்பேன். வருங்காலம் உனக்கு கொடுக்க போற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நாயே, கொலை வெறியில இருப்பார்ல. சரியான இம்சையா இருக்கே. என்ன கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. உண்மையான ஷினோபி கண் கலங்க மாட்டான். உன் கதை முடிஞ்சதா? உன் சாவு என் கையில தான். ஷானிகன் வச்சாச்சா? மெடிக்கல் நிஞ்சால எக்ஸ்பர்ட் தான். என்கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கே. ககாஷி, நீதான் ரீன பத்திரமா பார்த்துக்கணும். கண்டிப்பா. முடிஞ்சிச்சா? நீ பதட்டப்படாத ரீன். ஓ காஷி, ரீனை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிடு. யோசிக்காத, இந்த இடத்தை விட்டு போ. இது நீங்க பெரிய படையோட இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாத. அபிட்டோ, பரவாயில்ல ரீன், நீ போ. ரீன், வந்துட்டானுங்க. Earth style, earthquake slam. மறுபடியும் ஐயோ அவன் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. ரீன். ஓ அபிட்டோ,
எல்லாம் பார்த்துட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? கக்காஷி ஒன்னா பழகிட்டு இருந்தப்போ கூட நான் ரின் கிட்ட இதை பத்தி சொன்னதே இல்லை. நான் அவளை விரும்புறேன். ஓ, இன்னும் கொஞ்சம் காலம் கூட நான் எல்லாரும் கூட வாழ்ந்துருக்கலாமே இப்ப தோணுது. இவன் லவ் பண்ணியிருக்கான் bro. ஒபிட்டோ இல்ல ஒபிட்டோ, இந்த ஜிட்சுவை சரியா செய்ய நீதான் எனக்கு முடிவு பண்ண. அப்படியா கதை? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னால என்கிட்ட மோத முடியுதா? இந்த மாதிரி ஒருத்தனை இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல பார்த்ததே கிடையாது. இவனுக்கு தைரியம் அதிகம் தான். ரின், நான் இவங்களை பாத்துக்கிறேன். நீ கிளம்பு சீக்கிரம். ஆனா கக்காஷி, நான் ஒபிட்டோ கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் உயிரே போனாலும் உன் உயிரை காப்பாத்துவேன். கக்காஷி. ரின், ஒபிட்டோக்கு உண்மையிலே உன் மேல அக்கறை அதிகம். அவன் உன்னை நேசிச்சான். இந்த உலகத்திலேயே நீதான் அவனுக்கு முக்கியமா இருந்த. எல்லாம் தெரிஞ்சிருக்கு. உயிரை காப்பாத்த அவன் உயிரை விட்டான். ஆனா கக்காஷி, நான் உண்மையிலேயே உன்னைதான் நேசிச்சேன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. உண்மையாவே நான் ஒரு கோழை. ஓ, இப்படியா அது? ரின், இங்க இருந்து போயிடு. நான் இப்போ இறந்துட்டேனா? நான் எங்க இருக்கேன்? ஓ, இவர் வந்துட்டாரு. உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ நல்லா இருக்க. சென்சே, ஆனா எப்படி? கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கூடாது. இதோட ஜூட்ஸு ஃபார்ம்ல தான், வேற என்ன? நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னிக்கை பயன்படுத்துறப்போ இதை லொகேஷன் மார்க்கரா யூஸ் பண்ணுவேன். அந்த எதிரிகள் நான் எல்லார் கதையும் முடிச்சிட்டேன். ரெண்டுக்கு என்னாச்சு? அவ இப்ப எங்க இருக்கா? என்னால சரியான நேரத்துக்கு வர முடியல, என்ன மன்னிச்சிருக்க காஷி. ரீன் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. The third great ninja war. ஒரு வழியா அந்த போர் இதோட முடிவுக்கு வந்துடுச்சு. இதுல நிறைய ஷினோபிகள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி புது வீரர்களும் உருவாகிருக்காங்க. கனாமி பிரிட்ஜ் போர்ல உயிரை விட்ட வீரர்களோட கதைகள் தலைமுறையை தாண்டி பேசப்படும். அவங்க நம்மளை காப்பாத்த தங்களோட உயிரை விட்டு இருக்காங்க. அதே நாள்ல 2 உண்மையான வீரர்கள் நம்ம ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு கிடைச்சிருக்காங்க. 2 பேருக்கிட்டயும் ஷேரிங் கன் இருக்கு. அதுல ஒரு வீரனோட பெயர் கல்லறையில செதுக்கப்படும். இன்னொருத்த இப்பத்துல இருந்த ஷேரிங் கன்னை கொண்ட கக்காஷின்னு அழைக்கப்படுவான். இந்த செய்தி பல கடல் தாண்டி மலைகளை தாண்டி கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும். இன்னும் மண்டை வெடிக்குது எனக்கு. இந்த எபிசோடு இவ்வளோ எமோஷ்னலாக முடியும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. விட்டால் கண்ணே கலங்கிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பையன் அது வந்து அப்படி போனாலே எங்களுக்கு தாங்காது. இது அப்படியே இதே மாதிரி தான் நடக்குது. கரெக்டாக எவன்லாம் ரொம்ப நல்லவனாக இருப்பானோ அவனுக்கு தான் கரெக்டாக ஏதாவது ஒன்று நடக்குது. அதே மாதிரி தான் இவனுக்கும் நடந்துச்சு. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இது பார்த்ததும் ஒபிட்டோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது எங்க வேணா இருக்கட்டும், பட் இது பார்த்ததுமே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த கேரக்டரில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இது எனக்கு இப்போ பயங்கர குழப்பம். இங்கே இப்போ இறந்துட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ பாதி நெசுங்கிடுச்சு. இன்னும் கல் விழுந்து கண்டிப்பாக பிழைக்க வாய்ப்பே இல்லை. இதோ இதுவே வச்சுட்டாங்க அவனுக்கு. ஸோ இப்போ எனக்கு அது இப்போ டவுட் ஆகுது. இது அவன் தானா இல்லை அவன் வேறையான்ற மாதிரி இருக்கு. ஏதோ ஆள் மாட்டம் நடந்த மாதிரி ஒரு வேலை வந்து அங்கே வந்து என்னாவது எடுத்துட்டு போய் என்ன பண்ணியிருந்துருக்கணும். ரோஷிமாரை வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குற
பாடி எடுத்து புதைச்சாங்களா இல்லை அவன் ஞாபகமாக ஒரு கல்லறை வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா அவன் கல்லுக்கு அடியில் இருக்கான், அதை எடுத்துகிட்டு வந்து பாடி எடுப்பாங்களா என்ன? ஜஸ்ட்டு அவனுக்காக ஒரு கல்லறைன்னு கூட பாடி இல்லாமல் கூட அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கலாம்ல. ஆமாம், கரெக்டு தான். தோண்டி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை, ஃபுல்லாக மூடிடுச்சு தான். இருந்தாலும் அப்போ அது வேறையோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு ஒன்று ஆகாஷ் வீட்டிலேருந்து யாராவது வந்து எதனா ஒரு பார்த்துருந்தோ ஏதோ ஒன்று பண்ணி மீட்டு எடுத்துகிட்டு போயிருக்கணும். இல்லை உரைச்சி மரம் வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குற ஆள் தானே, அவனும் அப்போ அந்த டீமில் தானே இருந்திருக்கான். ஸோ அவன் எதனா எடுத்துகிட்டு போய் எதாவது பண்ணியிருந்துருக்கணும். பட் கக்காஷிக்கு இப்போது எப்படி இந்த கண்ணு வந்துச்சுன்றது இப்போ தான் போய் நான் கண்ணு இப்போ அடிப்பட்டேன். நான் என்ன நினச்சேன்னா சுனாடை பாட்டி இவங்கெல்லாம் ஊரில் தானே இருப்பாங்க, ஊருக்கு போனதும் என்ன ஷாரிங்கான என்ன எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் இவனே வந்து கண்ணை கொடுத்துருப்பான், அவன் ரின்னு மெடிக்கல் நிஞ்சான்றப்போ அவளே பண்ணிட்டான்றது வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. உயிரை கொடுப்பான் தோழன்ன்றது வந்து காட்டின மாதிரி இல்லை இருந்துச்சு. கக்காஷி ஒவ்வொரு டைம் அந்த கண்ணை திறக்கும் போது யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஒபிட்டா ஞாபகம் வந்துருக்கும். கக்காஷிக்கு அது எப்படி இருந்திருக்கும்? ஸோ வலியோட தான் ஒரு இதுவும் செய்கிறப்பவும் வலி தான். ஏன்னா கண்ணு கூடயே இருக்காது, மெமரிஸாக இல்லை, உடம்போடு ஒட்டி இருக்காது. ஒரு நாள் கூட அவரால் அது மறக்காமல் இருக்கவே முடியாதுல்ல. ரொம்ப கஷ்டம், வழியில் இருக்காருன்றது தெரியுது. ஒரு பக்கம் அப்பா இப்படி பண்ணி அப்பயும் லீஃப் வில்லேஜுக்காக உண்மையாக இருக்காரு, நண்பன் இப்படி ஆகியும் அப்பயும் அதையும் தாங்கிட்டு இருக்கு. எக்கச்சக்க வலி இருக்குது உள்ள மனுஷனுக்கு, எதையும் காட்டிக்காமல் காமனாக ஒரு மாதிரி காமாக இருக்கார். அது எப்படி அவரால் முடியுதுன்னே தெரில. எப்படி வேற யாருன்னா அந்த நேரத்தை எப்படி வெறி விரிச்சு இருந்திருப்பாங்க, இவர் எப்படி இப்படி இருக்காருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ப்ளஸ் வந்து லவ் வேறு, அவனுக்கு ரொபிட்டோவுக்கு ரின்னா லவ், ரின்னுக்கு கக்காஷி மேலே லவ்ன்ட்டு இது வேறு. எனக்கு தெரிஞ்சு கக்காஷிக்கு லவ் இருக்குன்னு தோணுது. ஆனால் அவன் சொன்னது டக்குன்னு இல்லை அப்படின்னு சொன்னப்போ அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. இவனுக்கும் இருந்திருக்கு, அதை மறைக்கிறான் இல்லை அப்படி ஒபிட்டோக்காக அதை மறைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த ரின் கேரக்டர் இன்னும் இருக்காங்க, ஆனால் காட்டில் நினைக்கிறேன். மேபி ஃபியூச்சர் எபிசோட் வந்தால் நல்லாயிருக்கும் கக்காஷிக்காக. அண்ட் வந்து நம்ம ஃபோர்த் ஒர்க்காக அந்த மினாட்டோ பற்றியும் வந்து சின்ன சின்ன இன்ட்டு கொடுத்தாங்க. அந்த குணாயில் தான் ஏதோ ஒன்று இருக்குங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜிட்ஸுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்னா வந்து அது மூலிமா தான் கறக்க பார்ப்பார். ஏன்னா நம்ம 19 எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா அவன் காலில் வந்து அந்த ஏதோ ஒன்று ஏறிச்சு, ஒரு எழுத்து மாதிரி. ஸோ அதை வச்சு டக்குன்னு அது பின்னாடி போனார்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவருடைய பவர் பழகுது. ஸோ அந்த குணாய் அதுக்குன்னு அவர் ஒரு 50 பேர் 50 குணாய் வச்சுட்டாரு, வச்சு நீ ஆளாளுக்கு மேலே வீசு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான். ஸோ வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கூடாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சிக்கலாக இருக்குது, அங்கேயும் 50 பேர்கிட்ட அங்கேயும் ஆபத்து இறந்துனுங்கிறாங்க, இங்கேயும் நிற்கிறப்போ அவரால் முடியல. இதுவே பெருசு தான், கக்காஷி இவங்க 2 பேரை காப்பாற்றினதே பெருசு தான். அவரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, சிக்கலான ஒரு இதில் இருந்திருக்காரு. ஆனால் கடைசியாக தேடோக்காகியோட வாய்ஸ் வரப்போ எங்களுக்கே இப்போ வெறுப்பாகுதுங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு வீரமாறணும், பொறிக்கப்படணும், உங்கள் பேர் பேசப்படும் இல்லை பேசி என்னையா போகிற நல்ல நல்ல மனுஷங்களாம் போனதுக்கு அப்புறம் நீ வச்சு என்னையா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி இது. அவருக்கு இன்னும் 10 பேராக வந்துடுறாங்களா, அதனால அவருக்கு தைரியம். அது வந்துடுறாங்களேன்றதனா ஓட்டுது. அது எனக்கே செம்ம கோவம் வருது அதை பார்க்கும்போது. ஆனால் எனக்கு கக்காஷி நினச்சி ரொம்ப புரிப்பாக இருக்குதுங்க. ஏன்னா வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாருன்னா அவர் பார்த்தாலே வந்து வைப்லாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா பேரை வச்சு தான் அவருக்கு அடையாளமாகவே இருந்திருக்கு. அப்படி இருந்த அடையாளத்தை இப்போ கக்காஷி எங்கள் ஊர் சிண்டில்ஸ் இருக்கிறது கூட பார்த்தா கக்காஷின்னு கண்டுபிடிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ சம்பவம் பண்ணியிருப்பாருன்றது அதுலேயே தெரியுது. அவங்க அப்பா பேரை மீறி அவர் பேரை வர வைக்குதுன்றது தானே பெரிய விஷயம். பாட்டி வரைக்குமே அவர் தான் சொன்னாங்க, அந்த பேரை தான் சொன்னாங்க. ஸோ அங்கே வெளியே அப்படி உள்ள இங்கே இடத்துல அப்படி பார்க்கறதுக்கு புதுசாக பார்க்குறப்ப அந்த பாட்டிக்கு வயசானதுனால தெரியல அதுன்னு நினச்சிச்சு. ஆனால் அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. மனுஷன் போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றது, அந்த பொறுமை ஏன் கடைப்பிடிக்கிறாருன்றதும் தெரியுது. ஒரு அவசரத்தினால தான் இது எல்லாமே நடந்திருக்குன்றது வழி. அதுக்கு தான் நருட்டோக்கு வார்னிங் கொடுத்து இப்போ வரைக்கும் அதை கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் அது வந்து இன்னொருத்தர் தான் கற்றுக் கொடுத்தாரு. கக்காஷி வந்து பொறுமையாகவே இருந்து அது பண்ணலான்னு பார்த்தாரு, அவனை வந்து அடக்க முடியல. என்னம்மா ஏதாண்டா இருங்காரு, நீயும் பட்டு திருந்த விடான்ட்டு அவன் வெளியே போய் அது இது பண்ணார். அது புரிஞ்சது இப்போ தான். ஆனால் ஒரு விஷயங்க, இப்போது நம்ம டைம் பீரியடுக்கு எப்படி இருக்காங்க பசங்க, அந்த டைம் பீரியடுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஒருத்தரும் வந்து எவ்வளோ வித்தையும் கற்றுருக்காங்க. இட்டாச்சி வந்து 8 வயசுல எப்படி, கக்காஷி இந்த வயசுல எப்படி, அவர் இன்னும் வந்து இப்போயே மெடிக்கல் நெஞ்சா கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு பொறுத்துற அளவுக்கு இந்த வயசுலேயே ட்ரைன் ஆகிருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம். அவங்களாம் அப்போவே வந்து இப்போ தான் இவங்க வந்து முக்கி 4 வயசு கற்றுக்கணும் மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற பசங்களை. இவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ லேட்டாக நீங்களாம் இப்போ தானே தேர்ந்திருக்கீங்க. இவங்கெல்லாம் எவ்வளோ கற்றுருக்காங்க. அப்போ இந்த வயசுக்கு இப்போ எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுருக்குன்றது நினைக்கிறப்போ இன்னும் பிரமிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இப்போ வந்து நம்ம பெருசு பாட்டி இவங்கெல்லாம் இப்போ எவ்வளோ வித்தை தெரிஞ்சு, இவங்களுக்கே அவங்கெல்லாம் குருவாக இருக்கிறவங்கலாம் அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க. நம்ம சகஜமாக பெருசு வந்து நம்மக்கிட்ட ஃபன் பண்ணி விளையாடிட்டு நம்ம இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப சகஜமாக நினச்சின்னுக்கிறோம். பட் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அவர்னா அப்போ அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருப்பார், எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுருக்கும். பாட்டிலாம் உட்கார சும்மா உட்கார வைக்கலன்றது இதுலேயே தெரியுது.
இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா வந்து உடனே வந்து ஒருத்தர் இல்லைன்றப்போ அந்த பொசிஷனில் உட்கார வைக்கிறப்போ எல்லாருமே என்ன அசால்ட்டாக உட்கார வச்சுட்டாங்க நருட்டோ மாதிரி தான் நம்மளுக்கும் ஃபீல் இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் இந்த இடத்துல உட்கார வச்சுருப்பாங்கன்றது தான். அதெல்லாம் இப்போ தான் புரியுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.